guys, welcome to a brand new video. இன்னைக்கு நான் ரெண்டு மீன் வாங்கியிருக்கேன். ரெண்டு மீன் இல்லை, ஒரு பேர் மீன் வாங்கி ஃபாக்ஸ் டெயில் சேர்ந்து வாங்கியிருக்கேன். வாங்க ரீபாக்ஸிங் பண்ணிடலாமா? நிறைய பேர் கேட்கவே மாட்டீங்க கமெண்ட் செக்ஷனில், என்ன மீன் ப்ரோ நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டீங்க. ஏதாவது போடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது இந்த ஃபாக்ஸ் டெயில் வந்து நம்ம ஏக்கரே பொறிச்ச அந்த குட்டீஸுக்கு தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த மீன் பேர் மறந்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் வந்து இந்த பேபிஸ் இங்கே இருக்குது. இந்த பேபிஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கேன் ஃபாக்ஸ் டெயிலு. நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. இந்த மீனுங்கள்லாம் என்னோடய மீனுங்க எல்லாமே வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இருந்த குட்டீஸ் தான் 42 குட்டீஸ் மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மிங்க, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு செட்டப் பண்ணியிருக்க பாக்ஸ் இதுதான். இதில் ஸ்டாண்ட் எதுவுமே நான் போடல. ஸோ ஸ்டோன் மட்டும் இதில் போட போனேன். ஸ்டோன் வந்து இன்னும் கழுவலை, நான் கழுவி வச்சுட்டு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபாக்ஸ் டெயிலை முதல்ல பிரிச்சிடலாம். ஃபாக்ஸ் டெயில் நல்லா நிறைய வாங்கியிருக்கேன். 20 rupees தான், பட் பரவாயில்ல. 20 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபாக்ஸ் டெயில் தந்துருக்காங்க. ஃபாக்ஸ் டெயில் எதில் போடுறதுனே தெரில கேஸ். அதனால் இந்த மஷ்ரூம் பாக்கெட் வாங்குறது பார்த்தீங்களா, அது 2 எடுத்திருக்கேன். இதில் தான் ஃபாக்ஸ் டெயில் போட போகிறோம். ஃபாக்ஸ் டெயில் நல்லா விரிச்சு விட்டுட்டு முதலே இப்போ கொஞ்சம் குட்டீஸுக்கு ஃபீடிங் பண்ணலாம். புது ஃபுட்டுன்னா அவங்களுக்கு தரணும், என்னென்ன அப்படின்னு தெரியும். இது வந்து ஃபுல்லாகவே ஃபாக்ஸ் டெயில் தான் எங்களுக்கு, ஃபுல்லாக ஃபுட்டு எல்லாமே. பாருங்க இதுதான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு, இந்த ஃபாக்ஸ் டெயிலுக்கு. இப்போ வந்து ஃபாக்ஸ் டெயிலுக்கு தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ அந்த தண்ணியை வச்சு ஊற்றிடலாம் ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5-6 நிமிஷம், ஒரு 5-6 செகண்ட். அவ்வளோதான் கைஸ். இப்போ இதுக்கும் பிடிச்சாச்சு தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபிஷ் வீடியோ வாங்கி போட்டுருக்கேன்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பாருங்க ஃபாக்ஸ் டெயில், ஆஹா எவ்வளோ இருக்குது பாருங்க. அவ்வளோதான் கைஸ், நிறைய இருக்குது. அவ்வளோதான் கைஸ், அப்படியே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா பாக்கெட்டு. அந்த பாக்கெட்லேயுமே அங்கே இங்கேன்னு குட்டி குட்டியாக ஃபாக்ஸ் டெயில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி பிளான்ஸு நீங்களா பிரிஞ்சுக்கிட்டு வருது. அப்படியே சும்மா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க பார்த்தீங்களா. ஒரு அழகான ஒரு இது கிடச்சிருக்கு. இதையே நம்ம ஃபிஷ் டேங்குக்குள்ளே நம்ம குட்டி மாலிஷ் டேங்கில் போட்டலாம். முதல்ல என்ன செய்ய போகிறேன், இன்னும் ஒரு இது சேர்க்க போகிறேன். சேர்த்தலாமா? இனிமேல் எங்களுக்கு ஃபுல்லாக ஃபுட்டு இந்த ஃபாக்ஸ் டெயில்னா நாரோட சேர்த்து போட்டிருக்கேன். நாரையும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்னன்னு தெரில, போட்டிருக்கேன் இப்போதைக்கு. இந்த இடத்துல நல்லா எடுத்துகிட்டு நல்லா பெருசாக இருக்குது ஃபாக்ஸ் டெயிலு. நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் நான் பெரிய கண்டெய்னர் தான் வேணும்னு நினைக்கிறேன். பேசாமல் நம்ம பலூன் வாலி நான் ஒரு பெரிய டப்பா டேங்க் வச்சுருக்கேன், அதில் கூட வச்சிடலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அண்டா தண்டி இருக்குது, இதிலே கூட வச்சிடலாம். சும்மா வச்சோன்னு வைங்களேன், குட்டீஸுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா ஹெர்பிவோரஸ் தான். அதனால் நம்ம இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேறு வளரும்னு சொன்னாங்க இந்த ஃபிஷ் கடைக்காரங்க. மாலிஸும் நல்லா சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிடுவாங்கன்னா ஊற்றிடலாம். இப்போ இது 2 தேவையில்லை. பாருங்க மாலிஸ் வச்சுருக்கட்டாங்க மொத்தம் ஃபுல்லாக இதாக இருக்குது. இப்போ வந்து இந்த நியூ மீனை வந்து நம்ம ஹைட்ரேஷன் பண்ண விடலாம். இதுக்கு வந்து நான் செம்மையான ஒரு தீம் தான் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம 3 ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு ட்ரீம் அக்வாரியம் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து ஃபுட்டு போட்டு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அவ்வளோதான் ரிவ்யூ, இந்த ஃபிஷ்ஷு எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த 3 டெஸ்ட் தான் செய்ய போகிறோம். வாங்க செஞ்சிடலாம். ஸோ கைஸ், இப்போ தண்ணி வந்து நொப்பிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டோன் வச்சுருக்கேன், இந்த சாண்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு டேங்கை செஞ்சிடலாமா? சாண்டு ஏற்கனவே வந்து நல்லா கழுவி தான் இருக்குது. இது வந்து வேறு சாண்டு பண்ணுவேன். இந்த சாண்டு தான். எஸ் கைஸ், இதே சாண்டு தான். இப்போ இந்த சாண்டை இது ஏற்கனவே கழுவி தான் வச்சுருந்தேன். நான் எதுவும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்புறம் எதுவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணாக இருக்குது கைஸ், மண்ணில் மண்ணு தான் இருக்கும். நான் வேறு எப்படி பேசிகிட்டு இருக்கேன். மண்ணை வச்சு போட்டு விட்றலாம். இப்போ நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன்னா,
இப்போ இந்த கீழ் பாட்டம் ஃபுல்லாக மண் இருக்கட்டும். அது பிறகு இந்த ஸ்டோன்ஸ் அதுக்கு மேலே இருந்து அது பிறகு நான் ஒரு டெக்கரேஷன் ஒரு குகை மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஒரு குகை தான் செய்யலான்னு இருக்கேன். அந்த குகை வந்து எதில் செய்ய போகிறேன்னா அதான் எனக்கு தெரில. இது கேட் ஃபிஷ்ஷுக்கெலாம் அந்த குகை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். கேட் ஃபிஷ் ரியலாகவே அது ரொம்ப பிடிச்சிருக்கும் கேட் ஃபிஷ்ஷுக்கு. அதே மாதிரி இந்த மீன் வந்து பேர் மறந்துடுச்சு. ஸோ மிஸ்ட்ரி ஃபிஷ்ஷுன்னு வச்சுக்கலாம். நீங்களே அதுக்கு பேர் சொல்லிடுங்க. இந்த 2 மீனுக்கு நீங்கள் நேம் சஜஷனுமே சொல்லிடுங்க. இந்த 2 மீன் என்ன அழைக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து அந்த கோல்டன் தீமில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இது டேங்க் யூஸ் ஆகிடுச்சு. இப்போ கல் நான் எதுக்காக வளையல போட்டிருக்கேன்னா கழுவுறதுக்கு. அது நம்ம கையிலே கழுவுனோம்னா சில டைம் சிந்தோம் வாஷ் பேஷனில். அதனால தான் இப்போ இதை ஃபுல்லாக போட்டுறணும். நான் பண்ணலாமா? அவ்வளோதான் கைஸ். கொடுங்க ஒரு 2-3 மட்டும் கொட்டிடுச்சு கீழே. இப்போ ஃபுல்லாகவே ஆட் பண்ணியாச்சு ஸ்டோன்லாம். இப்போ ஸ்டோனை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த நியூ ஃபிஷ், இந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ளே போட்டலாம். வந்து இந்த குகை செய்கிறேன்னு சொன்னேன்ல, இது வந்து நான் யோசிச்சு வச்சுட்டு நான் சொல்கிறேன் என்ன குகை செய்யலான்னு. இன்னும் ஐடியா இல்லை. நான் சீக்கிரமாக அது ஹைட்ரேஷன் ஆகிறதுக்குள்ளே நம்ம குகை செய்கிறோம், உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ கைஸ், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன செய்யலான்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன ஒரு டப்பாவை ஓட்டை போட்டு ஒரு குகை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். குகையில் மேலே வந்து சீலிங் கிடையாது. இதுக்கு நான் வந்து சீலிங் செய்யலான்னு இல்லை, ஏன்னா எங்ககிட்ட வந்து 743 இல்லை. அதனால் வந்து நம்ம மீனிங்கில் வந்து உள்ளே விட்டுறலாம். நீங்கள் வந்து ஒரு சீலிங் மிதக்குது. நான் செஞ்ச வீடு பிளாஸ்டிக்கை வந்து உள்ளே போட்ட இதுக்கு தான் எனக்கு பிளாஸ்டிக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதில் வேறு 1500 கட்டு வேறு போட்டு வச்சுருக்கேன். நான் என்ன செய்யலாம் அந்த பிளாஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திருப்பி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். போச்சு, செஞ்சதெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, மண்ணை போட்டு மூடிடுவோம். அப்படியாவது இன்றைக்கி இதை மூடி அவ்வளோதான் கைஸ். ஒரு அரை மணி நேரம் இதுவே ஒரு 10 கோடி வருடங்கள் ஆயிரும் போல். இங்கே பாருங்கள், டேபிளில் அப்படியே வந்து தண்ணி வெள்ளமாயிருது. அதே மாதிரி நம்ம மாலிஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஹைடிங் பாருங்கள். 3 மாலி இருக்குது. ஆனால் இங்கே மாலியோட மூஞ்சி கூட தெரிய மாட்டேங்குது கைஸ். நம்ம பேபிஸுக்கு நான் சும்மா நரம்பு மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். அவங்க மெயினாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, அதனால தான் அவங்க நரம்பே போட்டேன். இல்லைன்னு வைங்களேன், மொத்தமாக இருக்கிற அந்த மொத்த வேலையும் ஒரே நாளே காலி பண்ணிட்டு ஏப்ப விட்டுட்டு ஓனர் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்றுவாங்க. ஏன்னா எப்பயுமே அப்படி தான். நான் இவங்களுக்கு சும்மா நார்மல் ஃபுட்டு போட்டாலே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் மட்டும் மேலே திறந்துட்டேன்னு வைங்களேன் காலையில் அப்சு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து அது சாப்பாடு டைமில் உங்களுக்கு தெரியும். எப்பயுமே நீங்கள் தண்ணி ஊற்றுறப்ப இந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் தண்ணி ஊற்று கைஸ். மூடி கிடச்சிருச்சு. நான் சும்மா தான் இதை எடுத்தேன், மூடி கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். மூடி கிடச்சிருச்சு கைஸ். இப்போ நான் என்ன பரவாயில்ல விடுங்க, தண்ணி ஒழுகிடுச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா இதை வந்து இப்படி மூடி மாதிரி போட்டு மூடிடலான்னு யோசிக்கிறேன். ஆனால் மறந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பிளான் வந்து ஃபெயில் தான். ஃபிஷ்ஷை பிடிச்சி உள்ளே விடலாம். ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து படுற பாடு என்ன பண்ணுவேன். இது வந்து ஒரு கோல்டனு, இது வந்து கோல்டனு. இந்த கோல்டுக்கும் நீங்கள் தான் பேர் வைக்க போகிறீங்க. நல்லா ஒரு க்ளோஸ் லுக்கில் பாருங்கள். இந்த கோல்டு ஓமேகாஸ் கீழே வந்துட்டாங்க கைஸ். இந்த ஃபிஷ்ஷஸோட ஒரு பெரிய இதுவே தான் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த கோல்டை நல்லா பார்த்துக்கங்க. கோல்டுக்கு நீங்கள் தான் பேர் வைக்க போகிறீங்க. கோல்டு முதல்ல ரிலீஸ் பண்ணிடலாம். கோல்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ப்ளூ மட்டும்தான் இன்னும் இருக்குது. ப்ளூவை வந்து எப்படி நான் பிடிக்க போகிறேன்னு தெரில. இவனே வந்து எப்படி குதிக்கிறான், எனக்கு கையை வைக்கிறது கூட எனக்கு பயமாக இருக்குது. ஓ மை காஷ், பயமாக இருக்கு. பிடிச்சேன். ஐயோ இஸ் நாட். நீங்கள் சொல்லலாம் வலையை போட்டு பிடிங்க ப்ரோ அப்படின்னு. நம்ம வலையை போட்டு பிடிக்கிறது இல்லை. வலையே நம்ம முன்னாடி இருந்தாலும் சிங்கமே முன்னாடி இருந்தாலும் ஒரு பார்க்கணும். ப்ளூக்கு நீங்கள் தான் பேர் வைக்க போகிறீங்க. உள்ளே போடலாம். ப்ளூவை உள்ளே போட்ட உடனே நான் ப்ளூ வந்து இங்கே பாருங்க கைஸ். ஓ மை காஷ், வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கைஸ் ப்ளூக்கு.
ஆனால் வந்து கொஞ்சம் தூக்கிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் செட்டப்பே ஆகலை. சரி விடுங்க, இவங்க 2 பேருக்குமே நீங்கள் தான் பேர் வைக்க போகிறீங்க. இன்னும் நம்ம வந்து இந்த வீடியோ போடுறதுக்கே நான் வந்து நீங்கள் ஏதாவது மீனை பற்றி சொல்லுவீங்கன்னு நினச்சி தான் போடுறேன். ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோ வரேன். பாய் கைஸ். வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் முடித்தோடனே வந்து நான் மறந்துட்டேன். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி ஒழுகுனால கழுவணும் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சிட்டேன். இப்போ வந்து நான் இப்போ தான் ஞாபகமே வருது. முதல்ல மீன் வாங்கினா என்ன செய்யணும்? கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து மீன் அதோடைய ஹேபிட்டாட்டை வந்து மாற்றணும், சால்ட் வாட்டராக மாற்றணும். அதை மீனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டாச்சு. ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரே ஒரு ட்ராப் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து புது மீன் தானே அப்படின்னு. இந்த மீன் கண்டிப்பாக நம்மகிட்ட உயிரோடு இருக்கணும் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு சேலஞ்சை முடிச்சிட்டோம். செகண்ட் சேலஞ்சு வந்து நான் ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இவங்க எப்படி சாப்பிட்றாங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரில. 2 பேரும் வந்து சோர்ந்து போய் கிடக்குறாங்க மூலையில். இது பயமாக இருக்கா இல்லை வந்து அது இப்படி தானா அப்படின்னு தெரில இந்த கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். ஆனால் நான் பார்த்தேன் அங்கே அக்வாரியத்தெல்லாம் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க கைஸ் 2 பேரும். இவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுட்டு தான் தரப்போகிறேன். நான் வந்து இந்த உருண்டையாக இருக்கும் அதை காமிக்கிறேன். ஃபாக்ஸ் டெயிலாம் அது சாப்பிடுமான்னு தெரியல. ஏன்னா இது என்ன ஸ்பீசிஸ்னே எனக்கு தெரில. இது வந்து அந்த லைவ் ஃபுட்டு சாப்பிட்றதா? லைவ் ஃபுட்டு வந்து நீங்கள் வேணால் சொல்லுங்கள். நான் வேணால் இன்னொரு வீடியோ ஸ்ட்ரீம் வேணால் கொடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி உருண்டை இருக்கும். 4 உருண்டை போட சொன்னாங்கன்னா முதல்ல வந்து ஒரு 2 உருண்டை போடுறேன். ஒரு 2 உருண்டை போட்டிருக்கேன். ஃபிஷ்ஷு வந்து சுத்தமாக கண்டுக்கலை. ஆமாம் 3 உருண்டை போட்டிருக்கேன், சுத்தமாக கண்டுக்கலை. பார்ப்போம். இதில் வந்து கலர் வேரியன்ஸுமே இந்த 2 கலர் தான். அதனால தான் நான் வேறு மாதிரி இருக்கணும் பேர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வச்சேன். சாப்பிட்டுச்சாப்ப இல்லை கைஸ், மிதக்குது ஏதோ மிதந்து ஆனால் மூவ் ஆகுது நல்லாவே. நம்ம வந்து கேவ் வச்சது ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த கேவ் சுற்றி போய்கிட்டு இருக்கு கைஸ். மனசு இல்லை எனக்கே இந்த கேவ் வைக்கிறதுக்கே. சும்மா வச்சிடலாம். இந்த கேவ் கூட நான் வேறு ஃபிஷ்ஷுக்கு கூட வச்சுக்கலாம். கேட் ஃபிஷ்ஷுக்கெலாம் நம்ம வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்க சாப்பிடவே மாட்டேங்குது. 2 ஒரு பயந்து ஓடுது 2. இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்குது. இதான் கீழே விழுந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், அதான் கீழே விழுந்தது. இப்போ வந்து மைக்ரோ பேலட்ஸ் போட்டு பார்க்கலாம். இது நான் என் ரெட்டைல் கேட் ஃபிஷ் போட்டது. நான் முதல்ல வந்து கேட் ஃபிஷ் வாங்கணும்னா போயிருந்தேன். பிளானே வந்து சொதப்பி போயிடுச்சு. ஓகே, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டோடனே என்னமோ வந்து சுனாமி வந்த மாதிரி பண்ணுறாங்க 2 பேரும். பார்ப்போம் என்ன சாப்பிட மாட்றாங்களே. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் கைஸ். சாப்பிட வர்றாங்க கைஸ். ப்ளூ போச்சு கைஸ். ப்ளூ சாப்பிட வந்தவனையும் மாறி போயிட்டான்னு நினைக்கிறேன் லைனு. இப்போ இவங்க வந்து கிளியராக பார்க்கலாம் ஒரு ஃபுட்டை கூட சாப்பிட மாட்றாங்க. எதுக்காக சாப்பிட மாட்றாங்க, என்ன இவங்களுக்கு வேணும், எதுவுமே எனக்கு புரியலை கைஸ். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே தெரில அந்த ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு. இது வந்து ஒர்த்தா இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் நம்ம 3rd சேலஞ்சு. ஃபுட்டு போட்டு சாப்பிடல. ஸோ இங்கே பசி இல்லைன்னு நினைக்கிறேன். 3rd இந்த ஃபிஷ் ஒர்த்தா இல்லையான்னு கேட்குறப்ப இந்த ஃபிஷ் வந்து ஒர்த்து தான் கைஸ். ஏன்னா வந்து இந்த ஃபிஷ்ஷோடைய கலர் பேட்டர்ன் சொல்கிறேன். டெய்லில் இருக்க அந்த பேட்டர்னை மட்டும் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா உத்து. இந்த பேட்டர்னே அப்படியே ரொம்ப அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்க. அந்த பேட்டர்னு, இந்த கலர் பேட்டர்னு பாருங்கள், அது மூமெண்ட் அந்த இது விட கௌரா மாதிரியே இருக்குது. இதுக்காக அந்த மீன் வந்து ஒருத்தன்னே சொல்லலாம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோவில். பை கைஸ்.